ஹாய் மக்களே, என்ன பார்க்குறோம்னா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இந்த 2 ஃபிஷ்ஷும் வந்து அறுவடை பண்ணோம். கிட்ட வா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. செம்ம அழுக்கா இருக்குது. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். என்ன உடச்சி வச்சிருக்கீங்க? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்ல. இங்க கிட்ட எடுத்து காட்டு. இங்க கிட்ட வா. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். கிட்ட காட்டு. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன பண்ண போறோம்? ஹாய், என் பேரு டோரா. ஃபிஷ் கழுவ போறீங்களா? ஜாலியா இருக்கா? இருக்கே. பாப்பாக்கு எவ்வளவு ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும்? அப்படியா? வர்றவங்க பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அது ஃபாஸ்டா ஒண்ணு கொடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டாண்ட செம்ம காத்தடிக்குது. எங்ககிட்டே வா, நாங்கெல்லாம் புயல்லே பொறி உருண்டை சாப்பிட்றவங்க. கிருத்திகா, நீ எங்க? ஹாய். அண்ணாதுமா, அப்படியா? என்ன கழுவுறீங்க? வெளியே வந்து செம்ம காற்று அடிக்குது மக்களே. அதனால வந்து வெளியே கழுவ முடியல. அதனால வந்து உள்ள க்ளீன் பண்ணோம். எப்படியும் போன நீர் தான் க்ளீன் பண்ணிருக்கீங்க போல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? ஃபிஷ் வாங்கறது உழவுறது மட்டும் தான் எங்க வேலை. கழுவுறதுலாம் உங்க வேலை. என்ன பண்ணுது? 1 hour later.
உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குதுன்னு அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அப்போ தான் எல்லா வீடியோவும் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கட்டும். அப்போ தான் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும். இது என்ன பண்ணுங்க இந்தியா கொடு அப்பா கொடு. அவ்வளோதான் இங்கே வச்சுருப்போம் நம்ம. அப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து சின்ன டேங்க் தான் இருக்குது. அதனால தான் வந்து சும்மா ஜென்ரலாக அந்த க்ளீன் பண்ணுறோம். நீங்கள் அப்புறம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை, சோப்பு தண்ணி போட்டு கழுவலை அப்படி இப்படி தானே சொல்லுவாங்க. 1 hour later. அவ்வளோதான் தண்ணி ட்ரை ஆச்சு. இப்போ வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஃபிஷ் விட்டுடலாம். அது லைட்டாக தொடக்கணும். போதுமா தண்ணி? ரொம்ப ஃபுல்லாக ஊற்றினா அப்புறம் நம்மளை எகிரி குச்சி வெளியே வந்துடும். கல் போடும்போது வந்து பொறுமையாக போடணும், இல்லைன்னா டமாண்ட் உடஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆயிரத்தி வச்சுருக்கீங்க போல, அதான் இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. மீன் தொட்டி வாங்கினா மட்டும் பத்தாது, அதெல்லாம் டெய்லியும் க்ளீன் பண்ணி ஃபிஷ்ஷு ஒன்று சரியா? சரி. இங்கே விட மாதிரி வீடியோ எடுங்க. இது எங்கள் ஓல்டு ஃபிஷ்ஷு. கடைக்காரங்க இந்த ரப்பர் பேண்டில் போகிறதும் அந்த ஹோட்டலு கடை சாம்பார் கட்டி தரதும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவ்வளோ முடியும். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. Two hours later. நீ நான் மட்டும் தான். ஹாய் மக்களே, ஃபிஷ் டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.